நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே உள்ள பைகமந்து குடியிருப்பு பகுதியில் நேற்று இரவு உலா வந்த சிறுத்தையால் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பும் பீதியும் ஏற்பட்டது. மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை சுதந்திரமாக நடமாடிய காட்சிகள் வெளிவந்ததை அடுத்து அந்த பகுதி முழுவதும் அச்ச சூழல் நிலவி வருகிறது. பைகமந்து மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வன விலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலாவுவது அதிகரித்துள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் சிறுத்தை, காட்டுப்பன்றி, மான் உள்ளிட்ட வன விலங்குகள் அடிக்கடி தெரிகின்றன. இந்நிலையில் நேற்று இரவு வீடுகளுக்கு அருகே உள்ள சாலையில் சிறுத்தை நடமாடியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். சிறுத்தை நடமாட்டம் காரணமாக அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் வீடுகளில் இருந்து வெளியே வர முடியாமல் அச்சத்தில் இருந்தனர். குறிப்பாக சிறுவர்கள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் மிகுந்த பயத்துடன் வீட்டிற்குள் தங்கினர். தினமும் அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் பொதுமக்கள், பணிக்கு செல்லும் மக்கள் வன விலங்குகள் தாக்கும் அபாயம் உள்ளதால் கடும் கவலையில் உள்ளனர். தொடர்ந்து வனத்துறையினர் அந்த பகுதியில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் இரவு நேரங்களில் காவல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பொதுமக்கள் தனியாக வெளியே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பைகமந்து மட்டுமின்றி ஊட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடந்த சில மாதங்களாக வன விலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருவது அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வனப்பகுதிகள் சுருங்கி வருவது, உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை போன்ற காரணங்களே இதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் வன விலங்குகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், குடியிருப்பு பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஏதேனும் விபத்து நேரிடும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.